Alaikum, hi friends, welcome back to my channel. Challu Masa Vlogs. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான 10+ ப்ராடக்ட்ஸ் மீஷோல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதோட பிரைஸ் குவாலிட்டி எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. அண்ட் மீஷோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இண்டஸ் வேலில இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. சோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தறலாமா? ஃபர்ஸ்ட் இத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தறலாம். அண்ட் பார்சல் ஓபன் பண்றதுக்குள்ள உங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். தி இண்டஸ் வேலில இப்போ நமக்கு கிரேட் ஃப்ரீடம் சேல் போயிட்டு இருக்கு ஆகஸ்ட் 15க்காக. ஸோ ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 40% ஆஃபரில் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது போக கிரேட் ஃப்ரீடம் சேல் அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா 7% ஆஃபரும் போயிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கே தெரியும், நம்ம கூப்பன் கோட் சல்மா12 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர். அப்படி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இப்போ இண்டஸ் வேலியில் போயிட்டு இருக்கு. ஒரு சூப்பரான தரமான குக்வேர் பிராண்டுக்கு மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இதுதான் பெஸ்டான டைம். நிறைய ஆஃபர்ஸோட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸ் இப்போ இண்டஸ் வேலியில் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இது கூட வந்த ஃப்ரீ ஐட்டம் தான் நான் ஓப்பன் பண்ணேன். இந்த சாப்பிங் போர்டு பார்த்தீங்கன்னா worth 600 rupees-ஓட சாப்பிங் போர்டு நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இந்த காம்போ செட்டோட. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ல மெயினான ஐட்டத்துக்கு வருவோம். இதுதான் டர்போ குக் கடாய் 24 சென்டிமீட்டர், அதாவது 2.7 லிட்டர் கெப்பாசிட்டி வர்ற கடாய் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கடாயோட குவாலிட்டி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கு. அந்த கையோட ஹேண்டில் எல்லாமே சூப்பராக இருக்கு. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த கடாய் மட்டும் 1 kg வெயிட் வருது. அண்ட் இதோட கெப்பாசிட்டி நான் சொன்ன மாதிரி 2.7 லிட்டர் கெப்பாசிட்டி, குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். 3 to 4 பீப்புள்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக குக் பண்ணலாம், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் ஃபினிஷிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இது காம்போ ஆஃபராக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து ஒரு காம்போவாக இருந்துச்சு, அது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது எல்லாமே தனித்தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சூப்பரான ஸ்டாக் பாட், பிரியாணி பாட் இந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இதோட லிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹேண்டில் தான் அதில் மெயின் லுக், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்டாக் பாட் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் அந்த க்ரீன் கலர் ஃபினிஷ் வர்றது இன்னுமே அழகாக இருக்குது. இண்டஸ் வேலி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லாமே. அண்ட் இந்த பிரியாணி பாட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.9 லிட்டர் கெப்பாசிட்டியில் வருது. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 4 to 5 பீப்புள்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக குக் பண்ணலாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிரியாணி பாட்டில் பார்த்தீங்கன்னா 1/2 kg பிரியாணி நீங்கள் தாராளமாக வைக்கலாம், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியில் இருக்குது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ தி இண்டஸ் வேலியில் கிரேட் ஃப்ரீடம் சேல் போயிட்டு இருக்கு. ஃப்ரீ ஃப்ரம் டாக்ஸிக் குக்வேர் அப்படிங்கிற ஹேஷ்டேக் மூலியமா அப் டு 40% ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் 7% ஆஃபர் ஃப்ரீடம் 7 அப்படிங்கிற கூப்பனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட கூப்பன் கோட் சல்மா12 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர் கிடைக்கும். நிறைய ஆஃபர் மேல ஆஃபர் இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான சான்ஸ். இதோட குவாலிட்டி சரி, ஹெல்த் வைஸும் சரி, எல்லாமே இண்டஸ் வேலி குக்கர் நல்ல பெஸ்ட்டாக இருக்கிறனால தான் உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நல்ல ஆஃபர்ஸ்லையும் போயிட்டு இருக்கனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு குக்வேராவது பை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதோட குவாலிட்டியை பற்றி தெரிய வரும். அண்ட் குக்வேர்ஸ் எல்லாம் பை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கூப்பன் கோட் சல்மா12 யூஸ் பண்ணி 12% ஆஃபர் அவைல் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ நம்ம மீஷோலேருந்து வாங்கியிருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இன்னைக்கு மீஷோவில் நம்ம பார்க்க போகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் அதுலேயும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னோட பெஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு தான் சொல்லுவேன். கலர்ஃபுல்லான கண்டெய்னர்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நேம்ஸ். கலர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் வைப்ரண்ட்டான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. பிங்க், க்ரீன், எல்லோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 ml கெப்பாசிட்டியில் வர கண்டெய்னர்ஸ் தான். ஆனால் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், இது எல்லாமே பிளாஸ்டிக்கு. காலி மிர்ச் பார்த்தீங்கன்னா பெப்பருக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹிந்தியில் சில நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிலதெல்லாம் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம கிச்சனில் ஸ்டோர் பண்ணும்போது கிச்சனுக்கு தனியாக ஒரு லுக்கே சூப்பராக இருக்கும். நல்லா மல்டி கலர்ஸில் கண்டெய்னர்ஸ் இருக்கும்போது லுக்கே பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டெய்னர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவும் க்யூட்டான கண்டெய்னர்ஸ் நல்ல குவாலிட்டிலேயே பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கண்டெய்னர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. செட் ஆஃப் 8 பீசஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த 250 ml செட் ஆஃப் 8 கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 345 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 345 rupeesக்கு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக என்ன ப்ராடக்ட் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் 200 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு வால் கிளாக் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சீ க்ரீன் கலரில் வால் கிளாக்கு. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஆனால் லுக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எனக்கு இந்த வால் கிளாக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு ரிட்டன் கிஃப்டாவோ இல்லை கிஃப்ட்ஸாகவே கொடுக்கறதுக்கு கூட நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் நல்ல சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு செல் மட்டும் தான் இதில் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் மெட்டீரியல், பட் லுக் சூப்பராக இருக்குது.
அண்ட் இந்த வால் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 187 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மீஷோலேருந்து. ஸோ இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா என்னன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அடுத்த ப்ராடக்ட் மீஷோலேருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட், பட் மீஷோலேயே இருக்குது அப்படின்ட்டு எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிய வந்துச்சு. வாஃபிள்ஸ் மேக்கர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாஃபிள்ஸ் யாருக்கெல்லாம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ சூப்பராக ஹோம்மேட் வாஃபிள் செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ஹேவ் ஐட்டம் இது வாஃபிள்ஸ் மேக்கர். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸில் இந்த குவாலிட்டி சூப்பர் ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய கலர்ஸில் கொடுக்குறாங்க, ரெட், க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி. பட் நமக்கு வந்து பிளாக் கலர் வந்துருந்துச்சு. சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. நல்ல வெயிட்டான ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் இந்த ப்ரைஸில் வாஃபிள்ஸ் மேக்கர் ரொம்ப ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். வாஃபிள் பட்டன் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளக் வந்துட்டு அதில் இது பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. இந்த க்ரீன் கலர் பட்டன் ஆனதுமே வந்துட்டு நீங்கள் பேட்டர் வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பட்டன் ஆஃப் ஆனதும் அது ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளில எடுத்துக்கலாம். இந்த சூப்பரான வாஃபிள் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா 569 ருபீஸ்க்கு நான் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்ததாக மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காஸ்மெட்டிக் ஃபேன் கம் மிரர் கம் லைட் அதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கொரியன் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். மினி ஃபேன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எனக்கு வந்துட்டு டேமேஜ் ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லா ஃபங்க்ஷனுமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. லைட் வந்து பாருங்கள், சூப்பராக லைட் வந்து ஒர்க் ஆச்சு. மிரர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பார்த்தா லைட்டை அப்படி டர்ன் பண்ணி பார்த்தா மிரர் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ரவுண்ட் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க மேக்கப் எல்லாம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த ஃபேன் பற்றி சொல்லணும், சூப்பர் ஸ்பீடாக இருக்குது. மேக்கப் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ஃபேன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நல்லா ஹேண்டியான ஒரு ஃபேன் தான். எல்லா ஐட்டமே ஒட்டுக்கா இருக்குது. லைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி மிரர் இருக்குது, ப்ளஸ் அந்த ஃபேனும் வந்து இருக்குது. மேக்கப் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டமும் காம்பேக்டாக நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம் உங்களோட ஹேண்ட்பேக்லேயோ எதுலையாவது. இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம காற்றா இருக்குது. உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு எந்த அளவுக்கு அதில் காற்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நல்லா ஃபோர்ஸாக காற்று வந்து அடிக்குது. ஒரு டேட்டா கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் வந்து வருது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். மேக்கப்லாம் அதிகமாக போடுவீங்க, வெளியில் போய்ட்டு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி. உங்களுக்கு இந்த மினி ஃபேனில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக காற்று வருதுன்னு பாருங்கள். அந்த இலை வந்து அசைறதுல உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 207 ருபீஸ்க்கு நான் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். அடுத்ததாக மீஷோ வந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஷார்ட் டாப் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ளூ கலர் ஷார்ட் டாப். டிசைன் வந்து பாருங்கள், இந்த மாதிரியான டிசைன் தான். ரொம்பவே ஷார்ட் டாப்பு. அதே மாதிரி ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பியூர் காட்டனாக இருக்குது. அண்ட் பட்டர்ஃப்ளை கட் வந்து வருது. ஹிப் சுற்றி வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை கட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லீவ் நான் சொன்ன மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவாக இருக்குது. நெக் வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப் நெக்கு, பியூர் காட்டன் நான் சொன்ன மாதிரி. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எலிகண்ட்டான டிசைன். வேர் பண்ணும்போது நல்ல மாடர்ன் லுக் வந்து கொடுக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்லீவ் வந்து பாருங்களேன், உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் ஸ்லீவு ஃபுல்லாகவே கட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ வேர் பண்ணும்போது இந்த பிக்சரில் காட்டுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஷார்ட்டான டாப், நல்லா மாடர்னாக இருக்கும். வேர் பண்ணும்போது ஜீனோடெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஹிப் கிட்ட இந்த கட் வருது பாருங்கள், அது பேக் சைடில் வந்து ஃபுல்லாக எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் தான் இருக்குது, எலாஸ்டிக் கிடையாது. ஸோ பின்னாடி மட்டும்தான் ஒரு இடம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து 336 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். இது வேறு லெவல் ப்ராடக்ட்டுங்க. ட்ரிபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மீஷோலையும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. உடனே ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க, சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. ட்ரிபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதே மாதிரி அதோட ஃபினிஷிங்குமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹேண்டில்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு. மீஷோவில் இவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. இது வரைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கடாய் அவ்வளோ சூப்பர் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மூத் ஃபினிஷிங், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த குக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ட்ரிபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வருது. ஹேண்டில் வந்து பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டான ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த கடாய். அண்ட் குட்டி சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் கிடையாது. ஒரு 2 to 3 பீப்புள்ஸ்க்கு வந்து குக் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் இதோட சைஸ் இருக்குது. 954 ருபீஸ்க்கு நான் அந்த ப்ராடக்ட் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம்.
எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம மீஷோலேருந்து காமிச்சாலுமே நிறைய பேர் திருப்பி வந்து நல்ல கண்டெய்னர்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க வேறு ஏதாவது வீடியோவில். ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஒரு சூப்பரான ப்ராடக்ட். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2000 ml கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக் தான், பட் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இது ஒரு 1.5 kg அளவுக்கு குவான்டிட்டி இதில் பார்த்தோம். அந்தளவுக்கு வந்துட்டு பெருசாக இருக்குது. அதேமாதிரி குவாலிட்டியுமே நல்ல சூப்பரான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 பீசஸ் வந்து வருது. மொத்தமாக 10 கண்டெய்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா கண்டெய்னர்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏர்டைட் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. நல்லா கண்டெய்னர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா சூப்பராகவே இருக்குது. கெப்பாசிட்டி வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு கையில் வைக்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு அது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிசைனுமே நல்லா இருக்குது. அண்ட் அந்த ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சொல்லணும். பிளாஸ்டிக்குமே நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒரு சூப்பர் ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக வேணும், அதேமாதிரி கிச்சன் கண்டெய்னர்ஸ் நல்லா தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து போகலாம். அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. 367 rupeesக்கு இந்த 10 பீஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சூப்பர் மஸ்ட் பை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு கிச்சன் இல்லை ஒரு க்ராசரி மட்டும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு நல்ல சூப்பரான குவாலிட்டின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு மீஷோலேருந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து ஒரு ஹேண்ட் பிளெண்டர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஒரு அப்ளையன்ஸ் ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஹேண்ட் பிளெண்டர். ஸோ அதோட குவாலிட்டி இதோட குவாலிட்டி வந்து நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஏன்னா வெயிட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மோட்டரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போதே நமக்கு தெரியும் அதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா நான் வாங்கியிருந்தது இந்தளவுக்கு வெயிட் கிடையாது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் வந்து அவ்வளோ வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய விஷயத்துக்கு ஹேண்ட் பிளெண்டர் வந்து யூஸ் ஆகும். பட்டர் மில்க் எடுக்கிறதுக்கு, பட்டர் கீ எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்மூத்திஸு, ஃப்ரூட் ஜூஸஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நம்மளை யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். நல்ல குட் குவாலிட்டிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக ப்ரைஸ் வந்து சூப்பர் அஃபோர்டபுள். 755க்கு நான் மீஷோலேருந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. ஸ்லிங் பேக் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கிற ஸ்லிங் பேக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்லிங் பேக் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே சூப்பரான குவாலிட்டியில் ஒரு ஸ்லிங் பேக் வந்திருக்கு. அதனால அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி சொல்லணும், குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. பிளாக்கு, க்ரே, க்ரீனு, பிஸ்தா க்ரீன், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சும்மா ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்லிங் பேக்கில் வந்து இதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பேக் வந்துட்டு நல்ல லென்த்தியாக வந்து கிடைக்கும். அதோட ஒயருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஸ்லிங் பேக்கில் வந்து இந்த ஓவல் ஷேப் டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் லெதர் டைப் இந்த டிசைனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லுக்கு கொடுக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பர் லுக் கொடுக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 253 rupeesக்கு நான் இந்த ஸ்லிங் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் வாஷ் கிளாத் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கூட இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் இருக்கிற ஆக்சசரிஸ் எல்லாம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு, கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் கூட இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்க்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது, வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த துரு பிடிச்சதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வாஷ் கிளாத் வச்சுட்டு. அதே மாதிரி நம்மளோட ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி இதுக்கு தவிர்த்து இந்த மாதிரி கிளாத்தாக நம்ம யூஸ் பண்ணுறது. 93 rupeesக்கு இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நான் எதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தா, குழந்தைகளுக்கான பெட் அப்படின்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். பட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நான் சரியாக பார்க்காம சரி பேபிஸ்க்கான பெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்த்தா இது எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காட் வந்து உள்ளே படுக்க வைக்கிற மாதிரி நிறைய பேர் பிக்சர் போட்டிருந்தாங்க. ரிவ்யூஸில் தான் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் உங்களுக்கு அந்த பிக்சரும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்ததும் நினச்சேன் சரி ரொம்ப குட்டியாக இருக்க, ஒரு வேளை கிட்ஸ்க்கு இல்லாமல் பெட்ஸ்க்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இதில் வந்து ஒரு குட்டியாக கடவுள் பொம்மை மாதிரி, அந்த கடவுள் பொம்மை தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து படுக்க வச்ச மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. 136 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்தது கிடையாது, புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாலும் ஒரு சூப்பரான பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர ஒரு குர்த்தி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வித் பேண்ட்டோட வருது. குர்த்தா வித் பேண்ட் செட் தான் வந்திருக்கு.
இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருங்க. ரயான் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க. இங்கே பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் வேர் பண்ணும்போது. ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு பிளாக் ஆர் ஒயிட் கலர் எந்த ஷால் வேணாட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஹிஜாப் மாதிரி போடுறது, நார்மல் ஷாலாக கூட போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கிளாத்துமே நல்லா சூப்பராக இருக்குது. ரயான் டைப் அப்படிங்கும்போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் எம்ப்ராய்டரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. கலர்லாம் போகிற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி டிசைன் பியூர் பிளாக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாத்தோட குவாலிட்டியுமே நல்லா சூப்பராக இருக்குது. பேண்ட்டோட வரது இன்னுமே நல்லாயிருக்கு. பேண்ட்டோட செட்டாக போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. பேண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்து வருது ஒரு சைடு மட்டும். ஸோ வேர் பண்ணும்போது நல்லா மேட்சாக நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் இன்றைக்கி பார்த்த ப்ராடக்ட்ஸில் வச்சு உங்களோட ஃபேவரட் எந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எதாவது ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் நான் போடுறதெல்லாம் சட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இனி ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பபாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.